இந்த கிறிஸ்தவர்கள் குறித்து பொதுமக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். என்னன்னா, உங்க சாமி தான் என்ன தப்பு செஞ்சுட்டாலும் போய் பாவ மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிச்சிருவாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர் தான். எதுக்காக பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரு? மீண்டும் அவன் தன்னை சரி செய்து கொண்டு நல்லவனாய் வாழ்வதற்கு கடவுள் தன்னுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது தான் மன்னிப்பு. திரும்ப திரும்ப தப்பு செய்யறதுக்கு என்ன இல்ல, பாவ மன்னிப்பு இல்ல. முதல்ல பாவ மன்னிப்புங்கிற கான்செப்டை இந்த உலகமும் புரிஞ்சுக்கல, சபையும் சரியாக என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பு எதற்கு? ஏதோ தப்பு தண்டா தெரியாம என்ன செஞ்சோம், நம்ம தவறு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு இதுல தடுமாறி விழுந்துட்டோம், மீண்டும் எழுந்திருந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அட்டம்ப்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ விழுந்துட்டேப்பா, ஃபெயில் ஆயிட்ட, 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டியா, பரவாயில்ல, நீ என்ன செஞ்சிரு, அக்டோபர்ல ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சாவது நீ பாஸ் பண்ணு. ஏன்னா அவ வாழ்க்கையை இந்த சமூகம் முன்னேற்றுவதற்காக இன்னொரு வாய்ப்பை என்ன செய்கிறது? ஐயா அவன் கொஞ்சம் படிக்கலதான், கொஞ்சம் பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டானா, அப்படி போயிட்டானா, இப்படி போயிட்டானா, அப்படியே அவன் வாழ்க்கை அழிஞ்சு போகட்டும், அவ்வளவுதான், இதோட 10th அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவன் முன்னேறக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு க்ளோஸ் பண்ணி கேட்டு போட்டு அவனுக்கு நியாயம் திருத்தி விடாம இன்னொரு வாய்ப்பு இருக்குப்பா, இந்த எக்ஸாம்ல நீ என்ன செய்ய, போய் எழுதி மீண்டும் வாழ்க்கையை நீ முன்னேற்றிக்கலாம். அப்பதான் நீ படிக்கல, அப்பதான் பசங்களோட சுத்திட்ட, அப்பதான் பெற்றோருடைய மதிப்பு கொடுக்காம நீ ஊர் சுத்திட்ட, இப்பயாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி படிச்சு முன்னேறான்னு ஒரு கிருபையை கொடுக்குது. பாத்தீங்களா, அது அரசாங்கமே அது கொடுக்குது. இதைத்தான் நம்ம எப்படி சொல்றோம்? கிருபைங்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? மீண்டும் அந்த விழுந்து போன மனிதனை எழுந்திருந்து மீண்டும் அவன் சிறப்பாக வாழும்படி பாக்கியத்தை அளிப்புதான் பாவ மன்னிப்புன்னு கொடுக்குது. அதுக்குதான் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். தப்பு செஞ்ச உடனே எல்லாத்தையும் தண்டிக்கணும்னு கடவுள் நினைச்சிட்டாருன்னா இந்த உலகத்துல ஒரு பயம் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மனிதனும் ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எப்பயாவது தப்பு செய்யறவன் தான். எவ்வளவு பெரிய புனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்களும் தவறு செய்த ஒரு சூழல் என்ன செய்யும் இருக்கும். ஒருவேளை அது மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட அவன் தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா சாதாரண மனிதன் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல அவனை அறிந்தோ அறியாமலையோ அவன் விழுந்து போவதற்கு என்ன இருக்குது? நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆண்டவர் எல்லாரையும் நியாயம் திருக்கணும் முடிவு கட்டிட்டா இந்த உலகத்துல ஒரு பயம் என்ன செய்ய முடியாது. நியாயம் திருத்த ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு நரகத்துல போட்ட வேண்டியதான். ஆனா ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு என்ன செய்யுது? இறங்குகிறது. எதற்காண்டி மன்னிப்பு? மீண்டும் தப்பு செய்யறக்காண்டியா இல்ல, தப்ப விட்டுட்டு நல்ல மனிதனா வாழ்வதற்காக பாவ மன்னிப்பு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அதுக்கு தான் பாவங்களை மன்னிக்கிறார், மீண்டும் அவனை தூக்கி எடுக்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனா இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை என்ன சொல்லும்னா, இந்த பாவத்தை ஆண்டவருடைய கிருபையை வைத்து மூடிக்கொண்டு தப்பு செய்யலாம்ங்கிறத போதிப்பாங்க, ஊக்கப்படுத்துவாங்க. சோ ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரியைகள் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. இன்னைக்கு இது உலாத்துது. இன்னைக்கும் பல இடங்களிலே இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய இந்த உபதேசம், இந்த கிரியை ஆங்காங்கே சபை என்ற போர்வையிலே, பாஸ்டர் என்ற போர்வையிலே பலர் இந்த கொள்கைக்குள்ள இருக்கிறார்கள்.